ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடல. அதனால தான் வந்து டீ குடிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நமக்கு டீ தான் ஃபேவரெட்டு. டீ மட்டும்தான் நான் வந்து குடிச்சிட்ருக்கிறேன். பட் அதிகமாக சாப்பிட மாட்டேன். டீ தான் எடுத்துக்குவேன். நான் வந்து சின்னதாக ஒரு பொட்டி கடை ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ என் பொட்டி கடை அப்புறமா காமிக்கிறேன். எல்லா வீடியோலையுமே இருக்கும். ஸோ அந்த கடையோடு சரி, அந்த கடையால் சாப்பிட மாட்டேன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன். அதனால சாப்பிட மாட்டேன். அப்படி ஒரு வேளை என்றைக்காவது ஆசைப்பட்டு சாப்பிட்டாலும் அன்றைக்கி தூங்கிடுவேன் கடையை சாத்திட்டு. ஸோ இன்றைக்கி வந்து சாப்பிடல. ஸோ அதனால் டீ குடிக்க போகிறேன். ஓகேவா? வாங்க டீ குடிக்கலாம். லைவ் கண்டிப்பாக நான் போடுவேன். பட் வந்து இப்போ லைவ் போட முடியல. நான் 7000 ரூபா ஒரு மொபைல் தான் வச்சுருக்கேன். இதில் அவ்வளோக்கு வீடியோ நல்லா தெரியாது. ஸோ அதனால் நான் லைவ் போடலை. கண்டிப்பாக நான் மொபைல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக லைவ் போடுவேன். அன்றைக்கி நான் உங்களோட பேசுவேன். இன்றைக்கி வந்து நான் தனியாக பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சொல்ல முடிகிற பதிலுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். சொல்ல முடியலன்னா சொல்ல மாட்டேன். மாமா கிட்ட வர பர்மிஷன் கேட்கணும். ஸோ அவர் லைவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பார். பட் அவர் லைவ் போட சொல்லும்போது அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் லைவ் போடுறேன். ஸோ அன்றைக்கி எல்லோரும் லைவில் சந்திக்கலாம். இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னால் லைவ் போட சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பட் நான் லைவ் போட முடியல. ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் அந்த லாங் வீடியோ உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இன்றைக்கி இப்போ ஒரு வீடியோ ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எது கேட்டாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்கிறேன். பட்டு சொல்ல முடிகிற பதிலுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். பிரச்சனைகள் வீட்டில் சில பிரச்சனைகள், அதனால் வந்து என்னால் வீடியோவே போட முடியல. ஸோ வீடியோ போட வியூஸும் குறைஞ்சிடுச்சு. பட்டு சுத்தமாக லைக்கே கிடையாது, வியூஸ் கிடையாது. ஸோ எதனாலன்னு தெரியல. முன்னையாவது ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியாவது வியூஸு, இப்போ வந்து வியூஸே கிடையாது. என்னன்னே தெரியல. நான் நாள் கேட்டால் கொஞ்ச நாள் வந்து வீடியோ போடாமல் இருந்தால் அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வீடியோ போட முடியல. வீட்டில் பிரச்சனையெல்லாம் அதை போட முடியல. ஸோ யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம். காலையில் சாப்பிட்றதோட சரி. அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட மாட்டேன். நைட்டு தூங்கும்போது சாப்பிடுவோம். மதியம் சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன்றதுக்காக தான். பட் பசிக்காது அப்படின்றதுனால பசிலாம் எடுக்கும். பட் அது தூங்கிடுவோம் அப்படின்றதுக்காக தான் சாப்பிட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிச்சிட்டேன் நான். நீங்களும் குடிச்சிட்டுங்க. டீ குடிச்சிங்கன்னா சாப்பிட்டீங்களா? வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து முந்திரி கொட்டை. ஸோ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முந்திரி கொட்டை, முந்திரி பருப்பு வந்துட்டு எங்கள் மாமியார் எனக்கு வந்து கீழே கொண்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற பருப்பு இது வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. இது வந்து உடச்சி எடுத்தால் தான் இந்த பருப்பு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதையும் உரிக்கணும். இதையும் உரிச்சிட்டு, ஸோ இது பச்சை கொட்டை இப்படி தான் இருக்கும். ஸோ உரிச்சாச்சு. இதுதான் வந்து முந்திரி கொட்டை. ஸோ
யாரும் கமெண்ட்டில் சொல்லிடாதீங்க. ஸோ அந்த முந்திரி கொட்டையை அலசிட்டு சாப்பிட்லாம். அப்படியே இது காஞ்சிச்சு அப்படின்னா தான் இப்படி இருக்கும். இது பச்சை கொட்டை, இது காஞ்ச கொட்டை. ஸோ இந்த பச்சை கொட்டையை தான் இது வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம். ஸோ நல்லா தான் இருக்கும். காஞ்ச கொட்டையை நம்ம சாப்பிடுவோம் தான், பாயசத்தில் போடும்போது எடுத்து திட்டும்படியாக வச்சுட்டு சாப்பிட்றதாக்கெல்லாம் இருக்குதான். ஸோ சாப்பிடுவோம். ஸோ அதை தவிர்த்து ஸோ இது எங்கள் ஊரில் கிடைக்கும். உங்கள் ஊரில் கிடைக்குமா என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பட் இதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். நான் ஆல்ரெடி இதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி டீ வச்சதால் டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நிறையா கிடச்சா இதை ப்ரே பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நல்லா தான் இருக்கும். ப்ரே பண்ணி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். நானும் சாப்பிட்ருக்கேன். ப்ரே பண்ணால் கிடைக்காது. எங்கள் வீட்டில் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.